நாஞ்சில் சம்பத் பொதுவாகவே பல சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசியிருக்காரு. பின் அது பெரிய அளவுக்கு சர்ச்சையாகவும் ஆயிருக்கு. இப்போ அதே மாதிரி ஒரு விஷயத்த பாண்டிச்சேரியில் பிரச்சாரம் பண்ணும்போதும் பண்ணியிருக்காரு. பாண்டிச்சேரி மக்களவை தொகுதியில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கத்துக்காக நாஞ்சில் சம்பத் பாண்டிச்சேரியில் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அப்போ இவர் கிரண் பேடி அவர்களோட பாலினத்தை பற்றி அவதூறு கருத்து பேசினது இப்போ பெரிய அளவுக்கு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. அண்ட் அந்த பிரச்சாரத்தில் இவர் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இவரோட அரசியல் பயணத்தை பற்றி பேசியிருக்காரு. அதாவது 32 ஆண்டுகளாக பெரியார், அண்ணா போன்றவங்களோட லட்சியத்தை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக நான் பணியாற்றிட்டு இருக்கேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் பிஜேபிக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு யுத்தத்தில் இப்போ நான் ஈடுபட்டிருக்கேன். இப்போ பிஜேபிக்கு எதிராக குரல் கொடுக்கல அப்படின்னா நான் உயிரோடு இருக்கிறதுக்கு அர்த்தமே இல்லை. அதனால தான் நான் வைத்தியலிங்கத்துக்காக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காரு. அதோட 21 மாநிலங்களோட பிஜேபி கவர்னரான நீரவ் மோடி அப்படிங்கிறவங்க ஆனா பெண்ணானே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது இந்த இடத்துல அவர் கிரண் பேடியை தான் குறிப்பிட்டிருக்காரு. ஆனால் பேரை மாற்றி குறிப்பிட்டிருக்காரு. பின் அவரோட பக்கத்தில் இருந்த ஒருத்தர் அவங்க நீரவ் மோடி இல்லை கிரண் பேடி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பின் அவங்களோட பேரை சரியாக உச்சரித்து அவங்க என்ன மாதிரியான அட்டகாசங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பினதோட கிரண் பேடி மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் டெல்லியில இருந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சருக்கு இடையூறு கொடுக்கறது தான் ஒரு நாட்டுடைய ஜனநாயகமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியும் முன் வச்சிருக்காரு. இவர் இந்த மாதிரி பல கருத்துக்கள் சொல்லியிருந்தாலும் ஒரு மாநில ஆளுநரான கிரண் பேடியோட பாலினத்தை பற்றி அவதூறாக கருத்துக்கள் சொன்னது இப்போ பெரிய அளவுக்கு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. நாஞ்சில் சம்பத் பேசினதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.